தமிழக அரசியல் வரலாற்றை எடுத்துக் கொண்டிருந்தால் ஒரு காலத்தில் நம்முடைய மக்கள் தியாகம் செய்தவர்களை, நல்லவர்களை அவர்கள் ஆட்சி கட்டிலே ஏற்றினார்கள். அதற்கு அடுத்ததாக பேசினால் நல்லவர்களைப் போல, அடுத்ததாக யோசித்தால் நல்லவர்களைப் போல பேசியவர்களை ஆட்சி கட்டிலே ஏற்றினார்கள். அதற்கு அடுத்ததாக வரலாற்றை பேசினால் நல்லவர்களைப் போல நடித்தவர்களை இந்த ஆட்சி கட்டிலே ஏற்றினார்கள். இந்த வரலாற்றை உற்று நோக்குகிற பொழுது தமிழ் மக்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்று நான் பல நேரம் சொல்லிக் கொண்டிருந்தேன். 1.5 மாதங்களுக்கு முன்பு வரை இந்த மெரினாவிலே ஏற்பட்ட அந்த எழுச்சி இருக்கிறது அல்லவா, மெரினாவிலே ஏற்பட்டிருக்கிற எழுச்சி அல்லவா, அதை வெறும் நாட்டுக்கான போராட்டம் அல்ல, என் தமிழ்நாட்டுக்கான போராட்டமாகத்தான் அதை நான் கருதினேன். அது நாட்டுக்கான போராட்டம் அல்ல, என் மண்ணுக்கான போராட்டம். ஏதோ காலைக்கான எழுச்சி அல்ல, அது நாளைக்கான எழுச்சியாகத்தான் நான் கருதுகிறேன் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய தமிழ் மண்ணில், இந்த சமூகத்தில் அயோக்கியத்தனத்தை அதிகமாக செய்பவன் அழகாக பேசுகிறான், பித்தலாட்டக்காரன் மிக பிரமாதமாக பேசுகிறான், போக்கிரி தன்னை புனிதனாக காட்டிக்கொண்டு பேசுகிறான். தொலைக்காட்சியை பாருங்கள். எனவே இவர்களை பேச்சில் நாம் வெல்ல முடியாது, அது நம்முடைய களம் அல்ல. எனவே பேச வேண்டாம். பேசி பேசி ஒரு இனம் அழிக்கப்பட்டிருக்கிறது என்றால், நான் பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய என் தமிழ் சமூகம், தமிழ் இனம்தான் பேசி பேசி அழிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நானும் பேச விரும்பவில்லை. பேச்சை குறைப்பதுதான் எனக்கு சரியானதாக இருக்கும். மௌனமே மிகச்சிறந்த மொழி, செயல்பாடுகளே மிகச்சிறந்த மொழி என்கின்ற அடிப்படையில் மௌனமாக செயல்பட நான் ஆசைப்படுகிறேன். என்னுடைய மகள் யாழினி போன வாரம் டெல்லியிலே இன்றைக்கு போராடுகிறார்களே நம்முடைய விவசாயிகள், அரை நிர்வாணத்தோடு அந்த வெயிலிலும் பனியிலும் கிடந்து போராடுகிறார்களே, அழுது கதறுகிறார்களே, அவர்களை பார்த்து ஒரு வாட்ஸ்அப் செய்தியிலே பார்த்துவிட்டு என்னுடைய 10ஆம் வகுப்புக்காக தேர்வுக்கு தயாராகின்ற என்னுடைய மகள் யாழினி பார்த்துவிட்டு அப்படியே அழுது கொண்டு வந்து இதை காண்பித்தார். கண்ணீர் விட்டு அழுது கொண்டு, அப்பா விவசாயினுடைய நிலைமையை பாருங்கள், விவசாயினுடைய நிலைமையை பாருங்கள் என்று 15 வயது 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய என்னுடைய மகள் யாழினி அழுது கொண்டே வந்து என்னிடத்திலே சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? அப்பா, நீங்கள் ஒரு விவசாயினுடைய பிள்ளை, நீங்கள் ஒரு விவசாயினுடைய பிள்ளை. ஒருவேளை நீங்கள் IAS அதிகாரியாக வராமல் இருந்திருந்தால் நீங்களும் இப்படி விவசாயியாக வறுமையில்தானே இருப்பீர்கள். இந்த விவசாயிகளுடைய வறுமையை பாருங்கள், என்ன செய்ய போகிறீர்கள் என்று என்னுடைய மகள் யாழினி கேட்டார். எனக்கு தூக்கி வாரிப்பட்டது. என்னால் முடிந்ததை நான் செய்வேன். நீ படித்து, நன்றாக படித்து உன்னுடைய வாழ்க்கையை விவசாயிக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று என்னுடைய பிள்ளை யாழினிக்கு நான் சொன்னேன். உணர்ச்சி வசப்பட்டே பேசி பேசி அழிந்த ஒரு சமூகத்திலிருந்து நான் வருகிறேன். எனவே நானும் உணர்ச்சி வசப்பட முடியாது. நான் சமீப காலத்தை எடுத்துக்கொண்டால் பேசுவதையே குறைத்து விட்டேன். எந்த பொருளும் எனக்கு சொந்தமாக இருக்க வேண்டியதில்லை என்று தூக்கி எறிகின்றவன் தான் மகத்தான மாமன்னனாகிய அலெக்சாண்டரையே எதிர்க்க முடியும். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் சுமைகளை சுமக்காதீர்கள். இந்த சொத்து வேண்டும், அந்த சொத்து வேண்டும் என்று இருந்தால் நீங்கள் பேரரசர்களை எதிர்க்க முடியாது. நீங்கள் பேரரசர்களை எல்லாம் எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நேர்மையானவர்களாக, சொத்துக்களை தூக்கி எறியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைதான் எனக்குண்டு. ஒரு காலம் நான் சொத்துக்கு ஆசைப்பட்டதில்லை. கிரானைட் முறைகேடுகளிலே நூற்றுக்கணக்கான கோடிகளில் கொடுக்கப்பட்ட முன்வந்த போது கூட தூக்கி எறியக்கூடிய அந்த மனதுதான் எமக்கு இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் ஊழலுக்கு எதிராக பேசுவது, ஊழலுக்கு எதிராக செயல்படுவது, நடவடிக்கை எடுப்பதே சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு நடவடிக்கை தான். எனவே அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நான் இந்த கூட்டத்தை பார்க்கிற பொழுது எனக்கு ஒன்று தெளிவாக தெரிகிறது. நம்முடைய சமூகம் விழிக்க தொடங்கி இருக்கிறது என்று தெரிகிறது. இந்திய நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்தில் பகத்சிங் என்கின்ற மகத்தான வரலாற்று இளைஞனுக்கு மிக முக்கியத்துவம் உண்டு. உங்களுக்கு தெரியுமா? அவர் லாகூர் சதி வழக்கிலே அங்கே குற்றம் சாட்டப்பட்டு அங்கே தூக்கிலிடுவதற்கு முன்பாக 2 மணி நேரத்திற்கு முன்பாக பிரனாத் மேத்தா என்கின்ற அவருடைய வழக்கறிஞர் அவரை சந்திக்கின்றார். 25 வயது கூட ஆகாத மகத்தான வீர இளைஞன் பகத்சிங். அப்பொழுது அந்த வழக்கறிஞர் கேட்கிறார், பகத்சிங், உன்னுடைய கடைசி ஆசை என்னவென்று கேட்கிறார். என்னுடைய அம்மாவை பார்க்க வேண்டும், என்னுடைய பெற்றோர்களை பார்க்க வேண்டும், உறவினர்களுக்கு செய்தி சொல்லுங்கள் என்றெல்லாம் பகத்சிங் சொல்லவில்லை. மாறாக என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என்னுடைய கடைசி ஆசை என்றுமில்லை, வேறொன்றும் இல்லை. நான் மீண்டும் என்னுடைய நாட்டிலே பிறக்க வேண்டும்,
என்னுடைய இந்த தேசத்திற்கு நான் பிறந்து சேவை செய்ய வேண்டும் என்று தூக்கிலிடுவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பாக பகத்சிங் சொல்லுகிறான். மீண்டும் இந்த தேசத்திலே நான் பிறக்க வேண்டும், இந்த தேசத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்று தூக்கு கயிறை முத்தமிடுவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பாக சொல்லுகிறானே பகத்சிங். என்னுடைய அன்பிற்குரிய இளைஞர்களிலே பல பகத்சிங்கை நான் இங்கே பார்க்கிறேன். நிச்சயமாக என்னுடைய சமுதாயத்தினுடைய, என் தமிழ் சமூகத்தினுடைய வெளிவுக்கும் விடியலுக்கும் காரணமாக போகின்ற பகத்சிங்களாக நீங்களெல்லாம் உருவாவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எம்முடைய இளைஞர்களுடைய அளப்பரிய அந்த விழிப்புணர்வையும் அந்த விடியலுக்கான அவர்களுடைய தாகத்தை நான் மெரினாவிலே பார்த்தேன். அது எம்முடைய தமிழ் மக்கள் களம் கண்ட ஒரு புனித தலமாக இருந்தது. அதனால் தான் நானே தலைமைச் செயலகத்திலிருந்து வருகின்ற பொழுது நானும் என்னுடைய துணைவியாரை கூட்டிக் கொண்டு வந்து அந்த இடத்திற்கு, நான் அங்கே போராட்டம் நடந்த களத்திற்கு என்னுடைய பாதமும் அந்த புனித தலத்திலே பட வேண்டும் என்பதற்காக நானும் என்னுடைய துணைவியாரும் நாங்கள் அங்கே வந்தோம். ஆனால் உள்ளே வர முடியவில்லை. அவ்வளவு கூட்டம் எங்களை சூழ்ந்து கொண்டார்கள். நாங்கள் திரும்பி விட்டோம். அன்பிற்குரியவர்களை, அதை பார்த்த பொழுது என் சமூகத்தின் மீது நம்பிக்கை எனக்கு வந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, காந்தியடிகளுடைய வரலாற்றை நீங்கள் உற்று நோக்கினால், அவர் லண்டனிலே போய் பாரிஸ்டர் பட்டம் பெற்று பிறகு இந்தியா வருகிறார். அதற்கு பிறகு தென்னாப்பிரிக்காவுக்கு செல்லுகிறார். அப்படி செல்லுகிற பொழுது அங்கே அவர் வழக்கறிஞர் தொழிலுக்காக சென்றுகிற பொழுது ஒரு நாள் டர்பனில் இருந்து பிரிட்டோரியாவுக்கு அவர் ரயில் பயணம் மேற்கொள்ளுகிறார். ரயில் பயணம் மேற்கொள்ளுகிற பொழுது இவர் முதல் வகுப்பிலே பயணம் செய்கிறார். வழக்கமாக முதல் வகுப்பிலே பயணம் செய்வது வெள்ளைக்காரர்களுக்கு மட்டுமே ஆன தகுதி. எனவே மாரிட்ஸ்பர்க் என்கின்ற இடத்திலே வெள்ளைக்கார அதிகாரிகள் வந்து, நீ 2வது வகுப்புக்கு செல் என்று சொல்லுகிறார். இவர் மறுக்கிறார். நான் முதல் வகுப்புக்கு, நான் இங்கே அதற்கான அந்த உரிமைச் சீட்டத்தை நான் பெற்றிருக்கிறேன், எனவே நான் செல்ல முடியாது என்று சொல்லுகிறார். கொஞ்ச நேரத்தில் காவலர்கள் அழைத்து வரப்பட்டு இவருடைய படுக்கைகள் எல்லாம் வீசி எறியப்பட்டு இவர் அங்கே தள்ளப்படுகிறார். இரவு நேரம். அப்படியே தள்ளப்பட்ட நேரத்தில் அவமானம் பெருக அப்படியே குன்றி போய் உட்காருகிறார். காந்தியடிகள் அன்றைக்கு அவமானப்பட்ட பொழுதுதான் இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்தினுடைய எழுச்சியை அவரால் கனவு காண முடிந்தது. என்னுடைய சமூகம் இன்றைக்கு அவமானப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக என் சமூகம் விடியலை நோக்கி போகிறது என்பதற்கு இன்றைக்கு அது பெற்ற அவமானம் ஒரு அடையாளமாக இருக்கும். 1975 அக்டோபர் 2 மாரடைப்பால் மரணித்தார் ஒரு பெருமகனார். அந்த பெருமகனார் யார் தெரியுமா? 9 ஆண்டு காலம் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக 9 ஆண்டு காலம் சிறை சென்றவர். 9 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மிகச்சிறந்த நேரிய ஆட்சியை கொடுத்தவர். ஆறுகள் ஓடிய இடத்திலெல்லாம் அணைகளை எழுப்பி விவசாயிகளுக்கு வாழ்வு கொடுத்த பெருமகனார். தான் படிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, என் தேசத்து பிள்ளைகள் படிக்கட்டும் என்பதற்காக 3 மைலுக்கு ஒரு கல்விக்கூடத்தை உருவாக்கி கன்னித்தமிழ்நாட்டில் கல்வி புரட்சிக்கு வித்திட்டாரே கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் பெருமகனார். உங்களுக்கு தெரியுமா அவருடைய வரலாற்றை? 1975 அக்டோபர் 2 பிற்பகலிலே அவர் மாரடைப்பால் மரணித்த பொழுது அவருடைய பெட்டகத்தை திறந்து பார்க்கிறார்கள். 9 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பெருமகனார் எவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வைத்திருப்பார் என்று அவருடைய பெட்டகத்தை திறந்து பார்த்த பொழுது ஆச்சரியம். 200 ரூபாய், சில சில்லறை காசுகள், 5 வேட்டி சட்டை மட்டும்தான் அந்த பெருமகனாருக்கு சொத்தாக இருந்தது என்று எண்ணி பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. நேர்மையினுடைய உருவமாக ஒப்பற்ற தலைவர்கள் இந்த மண்ணிலே, இந்த பூமியிலே இரத்தமும் சதையுமாக அவர்கள் உலா வந்திருக்கின்ற வரலாற்றை நீங்கள் அறிவீர்களா? அன்பிற்குரியவர்களே, நீங்கள் அறிவீர்களா? மானமுள்ள மனிதர்களாக தமிழ் சமூகத்தை வென்றெடுத்த பெருமகனார் பெரியார். அவற்றை நாம் அறிவோமா? கம்பத்திலே ஒரு எம்எல்ஏ கோபால் என்று இருந்தார். அவருடைய மனைவி கிருஷ்ணவேணி 10 ஆண்டுகள் எம்எல்ஏவாக இருந்தவர். அந்த கோபால் இறந்ததற்கு பிறகு கிருஷ்ணவேணி புல்லறுத்து அதை சுமந்து சென்று விற்று பிழைத்த கதையை எத்தனை பேர் இந்த தேசத்திலே அறிவீர்கள்? வந்தவாசி எம்எல்ஏவாக இருந்தவர் தசரதன். அவர் கடைசி வரைக்கும் ஒரு ஓலை குடிசையிலே இருந்து மரணித்து போன வரலாற்றை எவராவது அறிவீர்களா? லால்பகதூர் சாஸ்திரி இந்த தேசத்தினுடைய பிரதமராக, ஆசியாவினுடைய ஜோதி, நவபாரத சிற்பி என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட பண்டித நேரு, அவர் 1964 மரணித்து போனதற்கு பிறகு இந்த தேசத்தினுடைய பிரதம அமைச்சராக வந்த லால்பகதூர் சாஸ்திரி, அவருடைய வரலாற்றை ராஜேஸ்வர பிரசாத் என்ற IAS அதிகாரி எழுதுகிறார். அவர் எழுதுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார்,
லால் பகதூர் சாஸ்திரி இந்த தேசத்தினுடைய பிரதமராக இருந்து மரணித்த பொழுது அவருக்கு சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லை, ஒரு அங்குல நிலம் கூட சொந்தமாக இல்லை. அவர் விட்டு சென்ற சொத்து என்ன தெரியுமா? ஒரு ஃபியட் கார் வாங்கிய கடனைத்தான் தன்னுடைய குடும்பத்திற்கு சொத்தாக விட்டு சென்றார். லால் பகதூர் சாஸ்திரி என்ற எளிமையும் நேர்மையும் மிகுந்த பெருமகனார். இந்த தேசம் உயர்ந்த மகத்தான லட்சியவாதிகளை தலைவர்களாக கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எப்படி இருக்கிறது? இன்றைக்கு எப்படி இருக்கிறது? லஞ்சமும் ஊழலும் நிறைந்திருக்கக்கூடிய சமூகமாக என்னுடைய சமூகம் இருக்கின்ற பொழுது இது மாற்றப்பட வேண்டும் என்கின்ற அந்த கருத்தில் நாங்கள் ஆழமாக இருக்கிறோம். அதற்காக அனைத்து செயல்பாடுகளிலும் நாம் ஈடுபடுவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே ஊழல் இல்லாத ஒரு தமிழ் சமூகத்தை, லஞ்சமில்லாத ஒரு தமிழ் சமூகத்தை உருவாக்குவதற்கு எத்தனிக்கக்கூடிய இளைஞர்களாக எம்முடைய மக்கள்வாத இளைஞர்கள் வளர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருங்கள். கிராமங்களுக்கு செல்லுங்கள், இளைஞர்களை சந்தியுங்கள், விழிப்புணர்வுகளை உருவாக்குங்கள். எந்த அளவிற்கு முடியுமோ உதவிக்கரம் நீட்டுங்கள். குறிப்பாக விவசாயிகளுக்கு, நெசவாளிகளுக்கு, கிராமங்களிலே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் உதவிக்கரம் நீட்டுங்கள். நிச்சயமாக நீங்கள் முன்மாதிரியாக இருப்பீர்கள். நீங்கள் முன்மாதிரியாக இருக்கின்ற பொழுது இந்த இயக்கம் முன்மாதிரியான ஒரு இயக்கமாக உருவெடுக்கும். நான் சொல்லுகிறேன், நாளைய தமிழ் சமூகத்தினுடைய ஒரே நம்பிக்கையாக மக்கள் பாதைதான் இருக்க போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே மக்கள் பாதையினுடைய நம்பிக்கையாக நீங்கள் இருங்கள். நிச்சயமாக வளமான தமிழ் சமூகத்தை உங்களால் தான் உருவாக்க முடியும் என்று நம்புகிறேன். உளமாற இந்த 2ஆம் ஆண்டு தொடங்கக்கூடிய இந்த நல்ல நாளில் உளமாற உங்களை வாழ்த்துகிறேன். நிச்சயமாக தமிழ் சமூகம் வெற்றி பெறக்கூடிய நாள் வெகு விரைவில் இருக்கிறது என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உரை முடிக்கிறேன். வணக்கம்.